தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்காகவும் 5% உயர்த்தணுங்கிறது அரசியல் வியாபாரி விஜய் கம்பேரிசனில் தான் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் தெரியும். அவன் விஜய் அரசியல் வியாபாரி, நமக்காக நிற்கிறான், நமக்காக இன்னொருத்தரை எதிர்த்து நிற்கிறதுக்கும் தைரியமாக இருக்காங்கிறது தெரிய வரும். தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு கன்னடம் மலையாளங்கிறது துணிச்சு சொல்கிறான் சீமான், தமிழுக்காக நிற்கிறாங்கிறது விஜய் சந்தர்ப்பவாதி, படம் ஓடுறதுக்காக தெலுங்கு கன்னடம் நிற்கிறாங்கிறது தெரிய வரும். அடுத்தால பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கும் போது எவனை வேணாலும் சீமான் தமிழுக்காக எழுத்து நிற்பான். அந்த பத்திரிகை வச்சுருக்கான், இந்த டிவி வச்சுருக்கான், நத்திங் டூயிங். பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கிறத சீமானால் தான் கேட்க முடியும், அரசியல் வியாபாரி விஜயால் கேட்க முடியாதுங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். பஞ்சமண்டலம் மீட்பை சீமானால் தான் பேச முடியும். அதை பஞ்சமண்டலத்தை வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு ஆதரவாக தான் விஜய் நிற்க முடியும்னு தெரியும். மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயிலில் உள்ள நுழையணுங்கிறத சீமானால் தான் பேச முடியும், விஜயால் முடியாதுங்கிறது தெரியும். இப்படி கல் தான் முக்கியம், பிராண்டி விஸ்கி தேவையில்லைங்கிறது சீமானால் தான் பேச முடியும்னு தெரியும். இதே மாதிரி ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில்னும் ஆடு மாடு மேய்க்கிற மக்களை வனத்துறை அலோவ் பண்ணாமல் இருக்க தவறுங்கிறது சீமானால் தான் போராட முடியும்னு தெரியும். இப்படி இன்னும் பல விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் விஜயால் சீமானுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது.